是自动测试，这方面是这方面的。EIR ஒரு போர்ட்டல் இருக்கு. நீங்க மொபைல் தொலைஞ்ச உடனே உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த போர்ட்டல்ல போய் பதிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த மொபைலை வந்து IMEI இருக்கும். மொபைலை வந்து ஆக்சுவலாக பிளாக் பண்ணிடுவாங்க. அவங்க வேற யாரும் அந்த மொபைலை வந்து யூஸ் பண்ண முடியாது. மொபைலை தொலைச்சவங்க மொபைலை திருடினவங்க பொதுவாக அவங்க மொபைலில் இருக்கிற சிம்மை தூக்கி போட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க சிம்மை போட்டு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? நம்ம இது மூலமா இந்த போர்ட்டல் மூலமா வந்து நீங்க பதிஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா இது இந்த மொபைல் வந்து பிளாக் ஆயிடும். வேற யாராவது அவங்களோட சிம் இதுக்குள்ள போட்டாங்க அப்படின்னு சொன்னா அலர்ட் மெசேஜ் வந்துடும். அது மூலமா போலீஸுக்கு வந்து தகவல் தெரிஞ்சு கண்டுபிடிச்சிடலாம். உங்களோட பெரும்பாலான மொபைல் வந்து அந்த மாதிரி தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது ரொம்ப ஈஸியான நினைச்சு அந்த போர்ட்டலில் போய் கூகுள் அடிச்சிங்கனாலே தெரியும். அந்த போர்ட்டலில் போய் எப்படி இருக்குது போர்ட்டல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே தகவல் கொடுங்க. சரிங்களா? இது வந்து தகவல் நிறையா பேருக்கு போய் சேரும். ரெண்டாவது, மொபைலை பற்றின விஷயமா மட்டும் நம்ம இதை எடுத்துக்காம வேற ஒரு சில லட்சக்கணக்கில் வந்து ஆயிரக்கணக்கில் பணம் வந்து எடுத்துறாங்க பேங்க் அக்கௌண்ட். சரிங்களா? அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த மாதிரி பின் கேட்டாலோ அல்லது வந்து ஓடிபி மொபைலுக்கு வந்து ஓடிபி கேட்டாலோ யாருக்கும் சொல்லவே கூடாது. யாருமே இந்த பேங்க்ல இருந்தும் வந்து உங்களுக்கு மொபைலை வந்து உங்கள் ஓடிபி பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யாருமே கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் பேங்காக இருக்கட்டும் யாருமே கேட்க மாட்டாங்க. சரிங்களா? நேரில் வந்தால் மட்டும்தான் வந்து எல்லா பக்கமுமே அந்த மாதிரி தான். எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வேலைக்கு போறீங்க, நீங்க வேலைக்கு போவீங்க, உங்க மனைவியும் வேலைக்கு போவாங்க. வீட்டை விட்டு கிளம்பி வீட்டை பூட்டிட்டு போகும்போது சாவியை வந்து வெளியவே ஜன்னல்லையே வச்சுட்டு போயிடுது. சும்மா அந்த பக்கம் கிராஸ் பண்றவங்களுக்கே உங்க வழியா உங்க வீட்டு வாசல்லையே நடந்து போறவங்களுக்கே தெரியும் அங்கதான் சாவி இருக்குது அப்படின்னு சொல்லி அழகா நீங்களே அவங்களுக்கு சாவி கொடுத்துட்டு போற மாதிரி தான். அழகா பூட்டை திறந்து பொறுமையா வந்து உள்ளுக்கிறதெல்லாம் எடுத்து அவனே பூட்டி சாவியை அங்கேயே வச்சுட்டு போயிடலாம். இதெல்லாம் வந்து நம்ம என்ன பாடுபட்டு சம்பாதிச்சு நகையை சேர்த்து வைக்கிறோம், பணம் சேர்த்து வைக்கிறோம். இது ஈஸியாக கொடுத்துட்டு அடுத்தவங்களுக்கு போயிடணும். ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெளியூர்லேருந்து வந்த ஒரு ஆள் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா பிடிக்கிறதே கஷ்டம். கேமராவும் வச்சுக்கிறது இல்லை. அதனால உங்க வீட்டு சேஃப்டி வந்து நீங்க கரெக்டாக வச்சுக்கணும். சாவியெல்லாம் வந்து வெளியில மீட்டர் டப்பா கிட்ட வச்சுட்டு போறது, அப்புறம் வெளியில ஜன்னல்ல வந்து வச்சுட்டு போறது, அல்லது வந்து மக்ல வச்சு மறைச்சு வச்சுட்டு போறது, இந்த வேலை எல்லாம் வேணாம். ஒண்ணுக்கு ரெண்டா சாவி வச்சுக்கங்க. நீங்க ஒரு நேரம் வருவீங்க, உங்க வீட்டுக்காரமா இந்த ஒரு நேரம் வருவாங்க அப்படின்னு சொன்னா 2 சாவி வச்சுக்கோங்க. ஆளுக்கு ஒரு சாவி கையில பூட்டி எடுத்துட்டு போய்க்குங்க. சாவி வந்து ஜன்னல்ல வச்சுட்டு போறது அந்த வேலையே வேணாம். இதுதான் உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உங்க பொருள் மேல நீங்க ரொம்ப அக்கறையோடு இருந்தா மட்டும்தான் வந்து இந்த காலத்துல வந்து நம்ம வந்து நிறைய வந்து தவிர்க்க முடியும். இது போனதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிற நிறைய நம்ம திருப்பி சொல்றது தான். தொலைக்காம தடுக்கிறது வந்து காப்பாத்திக்கிறது ஈஸி. தொலைச்சதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அப்படி கஷ்டப்பட்டு தான் நீங்களும் கஷ்டப்பட்டுருக்கீங்க. நாங்கள் இதை கண்டுபிடிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஈஸியாக நம்ம வந்து ஃபோனை கண்டுபிடிக்கிறது கிடையாது. எத்தனையோ பேருக்கு ஃபோன் கிடைக்கிறது இல்லை. சரிங்களா? அதனால கொஞ்சம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே போல் உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிறவங்க கேமராலையும் கவர் ஆகாது. கேமராவில் தலை மட்டும் தான் கவர் ஆகும். அது கூட்டத்தில் எல்லா தலையும் வந்து கவர் ஆகாது. இப்படி விட்டு பின்னாடி இருந்து எடுத்தாங்கன்னா எப்போ எடுத்தாங்க, யார் எடுத்தாங்க, நமக்கு பின்னாடி யார் நின்றுட்டு இருந்தாங்க நமக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஜிப் இருக்கிற பேக்கா யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? அதே போல சீட்ல வண்டியிலலாம் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொன்னா சீட் கவர்லாம் வச்சுட்டு அதை நீங்க மறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க கைப்பையில வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சுட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். நீங்க சீட் கவர்ல வச்சுட்டு வேற எங்காவது போயிட்டு வந்து பாக்குறோம் அப்படின்னு சொன்னா இருக்காது. அந்த மாதிரி வச்சுட்டு போறது ஒரு இடத்துல வச்சுட்டு போறதெல்லாம் வேணாம். முடிஞ்ச அளவுக்கு கையோடய வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனத்தோட இருக்கு. இது மாதிரிலாம் நிறைய போகுது. நம்ம போனதுக்கப்புறம் நம்ம வந்து புலம்புறது வந்து வேஸ்ட்டு. ரெண்டாவது போனாலும் முழுசாக ரெக்கவர் பண்ணுறதுமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். 10 லட்சம் போகுது அப்படின்னு சொன்னால் 10 லட்சமே வந்து திருப்பி மீட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யாருக்கு இழப்பு? உங்களுக்கு தான் இழப்பு. அதனால முன்கூட்டியே நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் குமரவேல் Yeah.